தமிழ்நாட்டில் அரசு பள்ளி மாணவர் சேர்க்கை குறைந்து வருவது கவலை அளிப்பதாக கவிஞர் வைரமுத்து தெரிவித்துள்ளார். மதுரையில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெற்ற வெற்றி தமிழர் பேரவையின் முதலாம் ஆண்டு நிகழ்ச்சியில் பேசிய கவிஞர் வைரமுத்து, அரசு பள்ளிகளில் தனியார் பள்ளிகளை போன்ற வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை வைத்தார். மேலும் தாய்மொழியான தமிழுக்கு முதலிடம் கொடுத்துவிட்டு தேவைக்கேற்ப இந்தி உள்ளிட்ட பிற மொழிகளை கற்றுக்கொள்ளலாம் என்றும், வடமாநிலத்தவர் வருகை குறித்து மேலிடங்கள் கலாச்சார வீழ்ச்சி வராமல் ஆய்வு செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டார். எங்கள் ஏழை மாணவர்கள் கல்வி கட்டணம் கூட செலுத்துவதற்கு வாய்ப்பில்லாத எங்கள் அடித்தட்டு மக்கள் மாநகராட்சி பள்ளியை அரசு பள்ளியை நாடுகிறார்கள். இந்த நேரத்தில் நான் தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இந்த ஆண்டு வந்திருக்கிற செய்திகள் மகிழ்ச்சியாக இல்லை. இந்த ஆண்டு வந்திருக்கிற புள்ளி விவரங்கள் தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் சேருகிற மாணவர்களின் எண்ணிக்கை சடசடவென்று சரிந்திருக்கிறது என்று ஒரு குறிப்பு வருகிறது. சரியக்கூடாது. தனியார் பள்ளிகளில் என்னென்ன வசதிகள் உண்டோ, தனியார் பள்ளிகளில் எந்தெந்த ஆசிரியர் பெருமக்கள் உயர்ந்தவர்களாக இருக்கிறார்களோ அந்த வசதி, அந்த கல்வி தரத்தின் உயர்வு, சுற்றுப்புற சூழலின் நேர்த்தி, அங்கு வாழ்கிற பிள்ளைகளுக்கும் ஆசிரியர் பெருமகளுக்கும் சுகாதார பாதுகாப்பு, இவைகளை அரசு பள்ளிகளிலும் மாநகராட்சி பள்ளிகளிலும் ஏற்படுத்தி கொடுப்பதுதான் ஓர் ஆட்சியின் முதல் கடமை என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அரசு நிகழ்வுகளில் வந்தே மாதரம் பாடலை திணிப்பது மத சார்பின்மைக்கு எதிரானது என அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்பு இயக்கம் தெரிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைப்பினர், வந்தே மாதரம் பாடலை அனைவரும் கட்டாயம் பாட வேண்டும் என்பது எந்த சட்டத்திலும் இல்லை என்றும், விரும்பியவர்கள் பாடலாம் அல்லது எழுந்து நின்றால் போதும் என்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை சுட்டிக்காட்டினார். தேசப்பற்றை தடியடி நடத்தி திணிக்க முடியாது என்றும், வரும் சட்டப்பேரவையில் தமிழ்தாய் வாழ்த்து மட்டுமே முதலில் பாடப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். இந்த மற்ற 2 பத்தி தவிர 4 பத்தி ஒரு தகவல் மட்டும் சொல்லியிருந்தேன். அது அரசமைப்பு சட்டத்திற்கே விரோதமானதுன்றது. அது ஏன்னா நம்ம அரசமைப்பு சட்டம் மதச்சார்பின்மை அற்ற செக்யூலரிசத்தை அடிப்படையாக கொண்டது. அதனுடைய ப்ரீஆம்பிள்லேயே முகப்பிலேயே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த வந்தே மாதரத்தை இவங்க சொல்கிற வந்தே மாதரம், அவங்க முதல் 2 பத்தி இல்லாத மீதி இருக்கக்கூடிய 6 பத்தியும் சேர்ந்து அப்படின்னு சொல்லலை. இன்னும் கேட்ட சட்டத்தை கூட அப்படி சொல்ல, வந்தே மாதரம் பாடல்ன்றாங்க. அது 2 பத்தியா 6 பத்தியான்னு சொல்ல. நம்ம அவங்க 6 பத்தின்னு சொன்னாங்கன்னா நாளைக்கு அது அரசமைப்பு சட்டத்திற்கும் விரோதமானது. ஏனென்றால் இப்போ நாளைக்கு ஒருத்தர் சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன், பைபிளில் ஒன்று பாடு ஏசு, இல்லை குரானில் ஒன்று பாடு, அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. எனவே இந்து கடவுளை பற்றிய ஒரு பாட்டை தேசிய பாடலாக வைக்க முடியாது. இந்திய நாட்டை பற்றி வைக்கலாம், அதுக்கு தான் தேசிய கீதம். அதே மாதிரி வந்தே மாதரத்தை இந்திய நாட்டினுடைய பெருமைகளாக சொல்லலாம். எனவே அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது என்பதை பதிவு செய்யலாம். ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்யாமல் வழக்குகள் போடுவதிலேயே தமிழக அரசு கவனம் செலுத்துவதாக திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி குற்றம் சாட்டியுள்ளார். தாவேக சட்டமன்ற உறுப்பினர் பேரம் வழக்கு தொடர்பாக சென்னை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த செந்தில் பாலாஜி, தன் மீதான வழக்குகள் நீண்ட நாள் செல்லாது என கூறினார். டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் முன்ஜாமீன் பெற்றுள்ளதாகவும், மக்கள் நலப்பணிகளில் கவனம் செலுத்த வேண்டிய அரசு தன் மீது பொய்யான வழக்குகளை போட்டு வருவதாக தெரிவித்தார். ஆக்கப்பூர்வமான அரசு என்றால் மக்களுடைய அடிப்படை தேவைகளை, கோரிக்கைகளை, மக்களுடைய குறைகளை நிறைவேற்றக்கூடிய அந்த பணிகளில் கவனம் செலுத்தாமல் வழக்குகள் போடுவதிலே இந்த அரசு, தாவேக அரசு முனைப்பு காட்டி வருகிறது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் மட்டும் இல்லை, யார் மேலேயெல்லாம் எப்படிப்பட்ட வழக்குகள் எல்லாம் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கின்றன என்று. நீதிமன்றம் இருக்கிறது, வழக்கறிஞர்கள் இருக்கின்றார்கள். சட்டப்படி எத்தனை வழக்குகள் போட்டாலும் சரி, இல்லை இந்த வழக்குகளாக இருந்தாலும் சரி, நீதிமன்றத்தில் எதிர்கொண்டு இந்த வழக்குகள் அனைத்தும் பொய்யான வழக்குகள் என்பதை நாங்கள் நிரூபித்து காட்டுவோம். கும்பகோணம் புறவழிச்சாலை ரயில்வே பாதை அருகே 70 வயது மதிக்கத்தக்க முதியவரின் அழகிய சடலம் கண்டெடுக்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் புறவழிச்சாலை விளாஞ்சேரி பாலத்தின் அருகில் உள்ள வயல்வெளியில் அடையாளம் தெரியாத முதியவரின் சடலம் முற்றிலும் அழுகிய நிலையில் கிடந்துள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்த நாச்சியார்கோவில் காவல்துறையினர் சடலத்தை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக கும்பகோணம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இறந்தவர் யார் என்றும் இறப்பிற்கான காரணம் குறித்தும் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவாடானை பேருந்து நிலையத்தில் தரைத்தளங்கள் சேதமடைந்து இரும்பு கம்பிகள் வெளியே நீட்டிக் கொண்டிருப்பதால் ஓட்டுநர்கள் மற்றும் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை காமராஜர் பேருந்து நிலையம் கட்டி 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஆன நிலையில் முறையான பராமரிப்பின்றி பல இடங்களில் தரைத்தளம் பெயர்ந்துள்ளது. இதனால் பேருந்து நிலையத்திற்குள் தினமும் இயக்கப்படும் 100க்கும் மேற்பட்ட பேருந்துகளின் டயர்கள் சேதமடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே பெரும் அசம்பாவிதங்கள் ஏற்படும் முன்பு சேதமடைந்த தரைத்தளத்தை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.